பொதுவாகவே எந்த ஒரு துறையிலுமே பெண்கள் ஜெயிக்கிறாங்க, ஜொலிக்கிறாங்க அப்படின்னா, அதில் பல விஷயங்கள் அவங்க அனுபவப்பட்டுருப்பாங்க, காயப்பட்டுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில 6 ஸ்பெஷல் டீமு 4000 கோடி சன் டிவிய கட்டி ஆளுறாங்க காவேரி கலாநிதி மாறன். என்ன அந்த விஷயம்ன்றத வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாட்டின் சக்தி வாய்ந்த பெண்மணிகள்ல ஒருவர் காவேரி கலாநிதி மாறன். சன் டிவி தலைவர் கலாநிதி மாறனின் மனைவிதான் அவர். அவரது வர்த்தக பயணத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி சன் டிவியினுடைய வரலாறு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேரனும் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனினுடைய மகனுமான கலாநிதி மாறன் 1993 சன் டிவி தொடங்கினார். ஆரம்பத்தில் சில மணி நேரங்கள் மட்டுமே ஒளிபரப்பாச்சு. பிறகு படிப்படியாக வளர்ச்சி கண்டது. கடந்த 30 ஆண்டுகளில் சன் டிவி தென்னிந்தியாவை தாண்டி மகாராஷ்டிரா, மேற்கு வங்கத்திலும் பொழுதுபோக்கு ஊடகங்களில் ஆதிக்கம் செலுத்தி வருது. 6 மொழிகளில் 30க்கும் மேற்பட்ட சேனல்களை சன் டிவி நடத்தி வருது. தமிழ் மொழியில் சுமார் 40% பார்வையாளர்களுடைய பங்கினை கொண்டு இந்தியாவின் அதிகமானோரால் பார்க்கப்பட்ட சேனல்களில் ஒன்றாக விளங்குது. டிவி சேனல்கள் மட்டும் இல்லாமல் எஃப்எம், வானொலி நிலையங்கள், திரைப்பட தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனமான சன் பிக்சர்ஸ், ஐபிஎல் அணியான சன் ரைசர்ஸ், ஹைதராபாத் மற்றும் தென்னாப்பிரிக்காவினுடைய T20 லீக்கில் சன் ரைசர்ஸ், அதேபோல் ஈஸ்டர்ன் கேப் அணி ஆகியவற்றையும் சன் டிவி நெட்வொர்க் வச்சிருக்கு. சன் டிவி நெட்வொர்க்கு நிறுவனம் ஆண்டுக்கு ரூபாய் 4000 கோடி வருவாய் ஈட்டுதான். இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் கலாநிதி மாறனின் மனைவியுமான காவேரி கலாநிதி மாறன் பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறது, நிறுவனம் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் குறைந்த அளவில் தான் பணியாளர்கள் இருந்தாங்க. அப்போது என்னை வணிகத்தில் பங்கேற்க எனது கணவர் தூண்டினார். இதையடுத்து சில வர்த்தக சுமைகளை பகிர்ந்து கொள்ள நான் அவருக்கு உதவ தொடங்கினேன். வணிகம் வளர்ந்ததால் தவிர்க்க முடியாமல் நிறுவனத்தில் அதிக பொறுப்புகளை நானே ஏற்க வேண்டியிருந்துச்சு. ஓடிடி புரட்சி ஏற்பட்ட போதிலும் கூட இந்தியாவில் இன்னும் 10 கோடி வீடுகளில் கேபிள்கள் அல்லது டிடிஹெச் இணைப்பை பயன்படுத்தி மக்கள் டிவி பார்க்குறாங்க. இது பெரிய எண்ணிக்கை. இந்த பிரிவு விரைவில் காணாமல் போகாது. சன் குழுமத்தின் ஓடிடி செயலியான சன் நெக்ஸ்ட், அதே போல் கெச்எஃப் உள்ளடக்கம் மற்றும் விரிவான சினிமா லைப்ரரியை வழங்குது. இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் இதன் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாக இருக்குது. நிறைய டிவி பார்க்குறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் படைப்பாளர்களுடன் நேருக்கு நேராக சந்திப்புகளை வச்சுக்கிறோம். அந்த சந்திப்பில் கருத்துகள் வெளிப்படையாக விவாதிக்கப்படும். அதனால் நான் அதை பற்றி பேசுவேன். எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத தெரிந்து கொள்ளணும். விமர்சனம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு என்னுடைய கணவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளினுடைய கண்டென்ட்களையும் கண்காணிக்க ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் உள்ளடக்கிய நிறுவனத்துக்குள் குழு அமைக்கப்பட்டு 6க்கும் அதிகமான கமிட்டிகளை காவேரி கலாநிதி மாறன் திறமையாக நிர்வாகம் செய்து சன் நெட்வொர்க் வளர்ச்சி உறுதுணையாக பார்த்தோன்னா அவர் இருக்கிறாரு அப்படின்றதான் உண்மையும் கூட. ஆனால் அதற்கு பின்னாடி எவ்வளோ வழிகள், எவ்வளோ வேதனைகள், முன்னேறி வர்றதுக்கு எவ்வளோ முயற்சிகள், கடின உழைப்பு இருந்திருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.